வீக்கெண்ட் எடுத்த vlog தான் இது. ஹிட் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு நண்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சூடாக மீன் குழம்பு நண்டு வறுவல் ஒயிட் ரைஸ்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2012 என்னால் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் ஹாஃப் இயர்லி வரையும் எடுக்கிற நம்ம எக்ஸாம் மார்க் எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணி அதில் டாப்பர்ஸ் ஆவரேஜ் ஸ்லோ லேர்னர்ஸ்னு 3 கேட்டகரியில் பிரிப்பாங்க. அவங்களுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. எங்கள் கேங்கில் மொத்தம் 16 பேருன்னு சொல்கிறப்பே தெரியும். அதில் டாப்பர்ஸ் நிறையா பேர், ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர்ஸ்னு நிறைய பேருவே இருந்தோம். பிரித்து ஸ்ப்ளிட் ஆகி அப்போ எல்லாரையுமே வந்து தனித்தனியாக போட்டாங்க. அந்த ஸ்டேஜ்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஏன் அப்படி பிரித்து போடணும் ஸ்டூடெண்ட்ஸை? அவங்கவுங்களுக்கு வர்றது தானே அவங்க படிக்க முடியும். இப்படி பிரிக்கிறனால என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி. பட் அது எல்லாத்துலேயும் இருந்தும் கோச்சிங் கொடுத்து பாஸ் ஆகி அவங்கவுங்க கேரியரை சூஸ் பண்ணி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாமே படித்து வெளியில் வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கும். இந்த கேங்கில் ஸ்லோ லேர்னர்ஸில் இருந்த என் ஃப்ரெண்டு யூனிவர்சிட்டியில் அவள் ரேங்க் ஹோல்டர், கோல்டு மெடலிஸ்ட். சொன்னால் நம்ப முடியுதா? இந்த வீடியோ எதுக்குன்னா, எப்பயும் ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் தான் டாப்பராக வருவாங்கன்னு நினைக்கவும் கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் பெஞ்சஸ் படிக்காமல் தான் இருப்பாங்க அப்படின்ற எண்ணமும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஏதாச்சும் சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.